சிதம்பரம் இல்லம் அமைந்துள்ள சிபிஐ விசாரணை நடைபெற்று வரும் அந்த இடத்தில் எமது செய்தியாளர் ராஜா இருக்கிறார். அவரிடம் கேட்போம். ராஜா, இப்ப சென்னை உட்பட மொத்தம் எத்தனை இடங்கள்ல இந்த சோதனை நடைபெற்று வருது? எத்தனை பேர் கொண்ட அதிகாரிகள் குழு இந்த சோதனையில ஈடுபட்டு வராங்க? இந்த சோதனை எத்தனை மணியிலிருந்து ஆரம்பிச்சிருக்கிறது ராஜா? இன்று காலை சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய முன்னாள் மத்திய அமைச்சர் ப. சிதம்பரம் அவர்களது இல்லத்தில் காலை 7:30 மணியிலிருந்து சோதனை நடைபெற்று வருகிறது. சுமார் 7:30 மணி அளவில் 8 சிபிஐ அதிகாரிகள் முதலில் வந்திருந்தனர். பின்னர் 4 அதிகாரிகளும் அதன் பிறகு 2 அதிகாரிகளும் வந்து இந்த இடத்தில் சோதனை செய்கின்றனர். இதில் டெல்லியில் இருந்து அதிகாரிகள் வந்திருப்பதாக தெரிகிறது. மொத்தமாக இங்கு அதே போன்று நுங்கம்பாக்கத்திலேயே இருக்கக்கூடிய கார்த்திக் சிதம்பரத்தின் மகன் கார்த்திக் சிதம்பரத்தினுடைய அலுவலகம் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் நடைபெறுகின்றன. இந்த சோதனையில் காரைக்குடியில் இருக்கக்கூடியவர்களது இல்லம் அங்கும் அலுவலகம் உட்பட மொத்தம் 8 இடங்கள் தமிழகத்தில் நடைபெறுவதாக தகவல்கள் இருக்கின்றன. தொடர்ந்து இந்த சோதனை என்பது தற்பொழுது வரை நடைபெற்று வருகிறது. இதில் மொத்தமாக 20க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் இந்த சோதனைகளில் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிகிறது. ஏற்கனவே அந்த 2008இல் INS மீடியாவிற்கு வெளிநாட்டில் இருந்து பணம் கொண்டு வருவதற்கான அனுமதி வழங்கப்பட்டதில் முறைகேடு புகார் தொடர்பாக இந்த விசாரணை என்பது நடைபெற்று வருவதாகவும் இது தொடர்பாக பதிவு செய்யப்பட்டுள்ள வழக்கின் அடிப்படையில் இந்த விசாரணை நடைபெற்று வருகிறது. தொடர்ந்து இங்கு சென்னை நுங்கம்பாக்கத்தில் இருக்கக்கூடிய சிதம்பரத்தினுடைய இல்லம் அதே போன்ற அலுவலகம் உள்ளிட்ட இடங்களில் தொடர்ந்து இன்னும் இந்த சிபிஐ அதிகாரிகளுடைய விசாரணை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. ராஜா, இப்ப சோதனை நடைபெற்று இருக்கக்கூடிய அவரது இல்லம் அமைந்திருக்கக்கூடிய இடத்தில் அவருடைய ப. சிதம்பரம் அவர்களின் ஆதரவாளர்கள் யாரேனும் வந்திருக்கிறார்களா? அவர்கள் ஏதேனும் கருத்து தெரிவித்திருக்கிறார்களா ராஜா? இந்த விவகாரத்தில், அதாவது சிதம்பரம் அவர்களுடைய இல்லத்தில் நடைபெறக்கூடிய சோதனைக்கு பாஜக அரசியலுக்காக செய்வதாக ஏற்கனவே ப. சிதம்பரம் தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவரது ஆதரவாளர்களும் அதே கருத்துக்களை முன்வைத்து வருகின்றனர். குறிப்பாக கராத்தே தியாகராஜன் சற்று முன்பாக வந்திருந்தார். அவரும் இது பாரதிய ஜனதாவினுடைய அரசியலுக்காக செய்யக்கூடிய நடவடிக்கை என்று தெரிவித்திருந்தார். அதே போன்று தமிழக சட்டமன்றத்தினுடைய காங்கிரஸ் குழு தலைவராக இருக்கக்கூடிய K.R. ராமசாமி அவர்களும் இன்று காலை இந்த சோதனை நடைபெறுவதை அறிந்தவுடன் சிதம்பரம் அவரது இல்லத்திற்கு வந்தனர். ஆனால் அவர்கள் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. பின்னர் ராமசாமி அவர்கள் தெரிவிக்கும் பொழுதும் இந்த சோதனை என்பது பாஜகவினரால் நடத்தப்படக்கூடியது, சிபிஐ மத்திய அரசினுடைய கட்டுப்பாட்டில் இயங்குவதாகவும் குற்றம் சாட்டி இதை அரசியலுக்காக இந்த சோதனை என்பது நடைபெறுவதாக தெரிவித்திருந்தார். தொடர்ந்து சிதம்பரம் அவர்களுடைய ஆதரவாளர்கள் அவரது இல்லத்தின் முன்பும் இருக்கின்றனர். இந்த சோதனை காலை 7:30 மணிக்கு ஆரம்பித்து தற்பொழுது வரை தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. அவரது இல்லத்திற்கும் அவரது ஆதரவாளர்களும் வந்து கொண்டிருக்கின்றனர். ராஜா, இப்ப அவரது இல்லத்தில் சோதனை நடைபெற்றிருக்கக்கூடிய இடத்தில் நிறுத்தப்பட்டிருக்கக்கூடிய காவலர்கள் தமிழக காவல்துறையினரா அல்லது மத்திய பாதுகாப்பு படையைச் சேர்ந்தவர்களா ராஜா? சிதம்பரம் அவர்களது இல்லத்தின் முன்பு தமிழக காவல்துறை, அதாவது அவரது இல்லத்திற்கு ஏற்கனவே பாதுகாப்பு என்பது வழங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. முன்னாள் மத்திய அமைச்சர் என்ற அடிப்படையில் எப்பொழுதுமே அவரது இந்த நுங்கம்பாக்கம் அலுவலகத்தில் காவல்துறையினர் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள். தற்பொழுதைக்கு கூடுதலான பாதுகாப்பு தமிழக காவல்துறையினர் தான் வந்திருக்கிறார்கள். அருகில் இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு காவலர்கள் உள்ளிட்டவர்கள் வந்திருக்கின்றனர். ஏனென்றால் அந்த இடத்தில் அதிகமான ஊடகங்களும் அதே போன்று காங்கிரஸை சார்ந்தவர்களும் வருகின்றனர். பரபரப்பாக இருக்கக்கூடிய சூழ்நிலையில் வீட்டிற்கு வெளிப்புறம் மட்டும் அந்த காவலர்கள் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டிருக்கின்றனர். சிதம்பரத்தினுடைய ஆதரவாளர்கள் அதே போன்று காங்கிரஸை சேர்ந்த நிர்வாகிகளும் இங்கு அவர் சிதம்பரம் இல்லத்திற்கு வந்து அவரை சந்திக்க முற்படுகின்றனர். ஆனால் அதற்கான அனுமதி வழங்கப்படாததால் அவர்கள் வெளியில் இருக்கின்றனர். முக்கியமாக K.R. ராமசாமி அதே போன்று கராத்தே தியாகராஜன் உள்ளிட்டவர்கள் நேரடியாகவே இங்கு வந்திருந்தனர். அவர்களும் இந்த சிபிஐ சோதனை என்பது அரசியலுக்காக நடத்தப்படக்கூடியது, பாரதிய ஜனதா மீது குற்றம் சாட்டுகின்றனர். பாரதிய ஜனதா அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கையாக இதில் ஈடுபடுவதாக தெரிவித்திருக்கிறார்கள். சிதம்பரம் அவர்களது இல்லத்தின் முன்பு பரபரப்பான ஒரு சூழ்நிலை காலை 8 மணியிலிருந்தே இருக்கின்றது. முன்னாள் மத்திய அமைச்சரும் முக்கியமாக இருக்கக்கூடிய காங்கிரஸ் தலைவருமான சிதம்பரம் அவர்கள் இல்லத்தில் நடைபெறக்கூடிய இந்த சோதனை என்பது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. இந்த இல்லம் முன்பாக ஏராளமான காவல்துறையினர் பாதுகாப்பு பணிக்கும் அதே போன்று காங்கிரசாரும் வந்திருக்கின்றனர். ராஜா, இப்போ ப. சிதம்பரத்தின் இல்லம் அமைந்திருக்கக்கூடிய சென்னையில் காலை 7:30 மணியில் இருந்தே இந்த சோதனை நடைபெற்று வருவதாக சொல்லியிருக்கிறீர்கள். தற்போது வீட்டினுள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்? அவரிடம் சிபிஐ அதிகாரிகள் விசாரணை எதுவும் நடத்தி கொண்டிருக்கிறார்களா? யாரெல்லாம் உள்ளே இருக்கிறார்கள் ராஜா?
சிதம்பரம் அவர்கள் தற்பொழுது இங்கு இல்லை, அவர் வெளியில் டெல்லியில் இருப்பதாக தகவல்கள் தெரிகின்றன. ஆனால் வீட்டினுள் கார்த்திக் சிதம்பரம் அவர்களுடைய மகன் கார்த்திக் சிதம்பரம் அவர்களும் நளினி சிதம்பரமும் இங்குதான் வீட்டினுள் இருக்கிறார்கள். அவர் இல்லத்திலும் அந்த விசாரணை என்பது நடைபெறுவதாக தெரிகிறது. ஏற்கனவே இந்த ஐஎன்எஸ் மீடியாவிற்கு பணம் கொண்டு வருவதற்காக கொடுக்கப்பட்ட அனுமதியில் முறைகேடு தொடர்பான விசாரணை என்று நமக்கு தகவல்கள் கிடைத்திருக்கின்றன. ஸோ அது தொடர்பான விசாரணை இங்கு நடைபெறுவதாகவும் அது தொடர்பான சோதனைகளில் அதிகாரிகள் ஈடுபட்டு வருவதாகவும் தெரிகின்றது. தற்பொழுது இருக்கக்கூடிய அந்த நுங்கம்பாக்கம் இல்லத்தில் கார்த்திக் சிதம்பரமும் நளினி சிதம்பரமும் இருவருமே வீட்டினுள் தான் இருக்கிறார்கள். காலையிலேயே அதிகாரிகள் உள்ளே சென்றிருக்கிறார்கள். அதன் காரணமாக யாரும் வெளியில் வர முடிவதை நம்மால் பார்க்க முடியவில்லை. தற்பொழுது உள்ளே இருந்து வெளியில் யாரையும் அனுமதிக்கவில்லை. சிபிஐ அதிகாரிகள் மட்டுமே வந்து செல்கின்றனர். குறிப்பாக டெல்லியில் இருந்து அதிகாரிகள் வந்திருப்பதாக தெரிகிறது. அவர்கள் சென்றிருக்கிறார்கள். சென்னை அலுவலகத்தில் இருக்கக்கூடிய அதிகாரிகளும் அவர்களுக்கு உதவி செய்வதற்காக அவ்வப்பொழுது இந்த சிதம்பரம் அவர்களுடைய இல்லத்திற்கு வந்து செல்கின்றனர். அருகிலேயே கார்த்திக் சிதம்பரத்திற்கு சொந்தமான அலுவலகமும் இருக்கிறது. அந்த அலுவலகத்திலும் தொடர்ந்து இந்த சோதனை என்பது நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அங்கும் 8 சிபிஐ அதிகாரிகள் வரை இருப்பதாக தெரிகின்றது. மற்ற இடங்களில், அதாவது காரைக்குடியில் உள்ள வீடு உட்பட தமிழகத்திலும் இந்த சோதனை இன்னும் தொடர்ந்து, அதாவது காலையிலிருந்து தற்பொழுது வரை இந்த சிபிஐ அதிகாரிகளுடைய சோதனை தொடர்கிறது. தற்போது சென்னை நுங்கம்பாக்கத்தில் காலை 7:30 மணியிலிருந்து 8 மணி மேலாக இந்த சோதனை நடைபெற்று வருவதாக சொல்லியிருக்கிறீர்கள் ராஜா. இது சம்பந்தமாக அறிக்கை ஏதேனும் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறதா ராஜா இதுவரையில்? தற்பொழுது வரை அதிகாரிகள் வந்தவர்கள், அதாவது முக்கியமாக டெல்லியில் இருந்து அதிகாரிகள் வந்திருப்பதாக தெரிகிறது. அவர்கள் வீட்டின் உள்ளே தான் இருக்கிறார்கள். இங்கே சென்னை அலுவலகத்தில் இருந்த ஒரு சில அதிகாரிகள் மட்டுமே வெளியே சென்றிருக்கின்றனர். இன்னும் இந்த விசாரணை, அதாவது அவரது இல்லத்தில் உள்ளே நடைபெறக்கூடிய விசாரணை, அதே போன்ற அந்த சோதனை என்பது நிறைவடையவில்லை. தொடர்ந்து அவர்கள் இந்த இடத்தில் இன்னும் சோதனையில் தான் இருக்கின்றனர். குறிப்பாக இதில் அந்த ஏற்கனவே 2008 ஐஎன்எஸ் மீடியா மூலியமாக கார்த்திக் சிதம்பரம் அவர்களுக்கு அந்த பணம் வழங்கப்பட்டதா என்பது தொடர்பான ஆவணங்கள், அது தொடர்பான விசாரணைகள் அவரிடத்தில் நடத்தப்படும் என தெரிகிறது. அவரும் இங்குதான் இல்லத்தில் இருக்கிறார். எனவே தொடர்ந்து இந்த விசாரணை இன்னும் சில மணி நேரங்களுக்கு மேலாக விசாரணையும் சோதனையும் தொடர்வதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இங்கே அண்மையில் நடைபெறக்கூடிய சிபிஐ சோதனையில் மிகவும் முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுகிறது. முன்னாள் மத்திய அமைச்சர் அவரது மகன் இல்லத்திலேயே தற்பொழுது இந்த சோதனை என்பது நடைபெறுவது பரபரப்பான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தியிருக்கிறது. காங்கிரஸ் கட்சியினுடைய முக்கியமான நிர்வாகிகளில் ஒருவரான சிதம்பரம் இருக்கிறார். எனவே அவர்கள் கட்சியை சார்ந்தவர்களும் தொடர்ந்து இந்த இடத்திற்கு, இந்த செய்தி கேட்டவுடன் இந்த இடத்திற்கு வந்த வண்ணம் இருக்கின்றனர். தற்பொழுதைக்கு இந்த சோதனை என்பது தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. வந்த அதிகாரிகள் இன்னும் அந்த சோதனையிலும் ஈடுபட்டு வருகின்றனர். ராஜா, இந்த சோதனை குறித்து சிதம்பரம் அரசியல் ரீதியிலான பழிவாங்கும் நடவடிக்கை அறிக்கை விடுத்திருக்கிறார். இதே போல இது குறித்து கார்த்திகோட மகன் கார்த்திக் சிதம்பரம் அவர் ஏதாவது அறிக்கை விடுத்திருக்கிறாரா? இதே போல் காரைக்குடியில் நடைபெற்று வரும் சோதனை குறித்து ஏதேனும் தகவல் இருக்குதா? காரைக்குடியில் உள்ள வீடு அலுவலகத்திலும் சோதனை தொடர்ந்து நடைபெறுவதாக தெரிகிறது. கார்த்திக் சிதம்பரம் அவர்கள் இங்கு இருக்கக்கூடிய நுங்கம்பாக்கத்தில் உள்ள சிதம்பரம் அவர்களுடைய இல்லத்தில் தான் இருக்கின்றார். ஆனால் அவர் இது தொடர்பான அறிக்கை எதுவும் விடவில்லை. ஆனால் சிதம்பரம் அவர்கள் அறிக்கை கொடுத்திருக்கிறார்கள். தற்பொழுது அவரது ஆதரவாளர்கள் அந்த சிதம்பரம் கொடுத்த அறிக்கையை ஊடகங்களுக்கும் வழங்கியிருக்கிறார்கள். அதில் நாம் ஏற்கனவே பார்த்தது போல் இந்த அப்ரூவல் என்பது கொடுக்கப்படுவது செக்ரட்டரியல் ஒப்புதலுடன் தான் கொடுக்கப்படும். எனவே இதில் அவர்கள் மீது எந்த விசாரணையும் இல்லை. தன் மீது இந்த விசாரணை என்பது அரசியல் ரீதியிலான ஒன்று என்று அவர் அந்த ஏற்கனவே கொடுத்த அறிக்கையை ஊடகங்களுக்கும் வழங்கியிருக்கிறார்கள். தொடர்ந்து இந்த இடத்தில் காங்கிரஸ் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் வருகின்றனர். இன்னும் இது தொடர்பான கார்த்திக் சிதம்பரம் அவர்களுடைய விளக்கம் எதுவும் கிடைக்கவில்லை. பல்வேறு மாவட்டங்களில் இருந்து, குறிப்பாக சிவகங்கை, அவர் சொந்த ஊரான சிவகங்கை மாவட்டம், அவரது ஆதரவாளர்கள் என பலரும் இந்த இடத்திற்கு வந்து கொண்டிருக்கின்றனர். மைதிலி. ராஜா, இப்போ சிபிஐ அதிகாரிகளின் இந்த திடீர் சோதனைக்கான காரணம் ஏதேனும் இருக்கிறதா? இது குறித்து முன்னதாகவே தகவல் ஏதேனும் தெரிவிக்கப்பட்டதா ராஜா?
இந்த வழக்கை பொறுத்த வரைக்கும் 2007 2008ஆம் ஆண்டு நடைபெற்ற அந்த பண பரிவர்த்தனையும் அதே போன்று கார்த்திக் சிதம்பரம் அவர்களுடைய அலுவலகத்திற்கு ஐஎன்எஸ் மீடியாவிலிருந்து கொடுக்கப்பட்டது தொடர்பான வழக்கு நேற்று தான் பதிவு செய்யப்பட்டதாக தகவல்கள் இருக்கின்றன. எனவே நேற்று அந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டவுடன் இன்று அது தொடர்பான ஆவணங்கள் மற்றும் விசாரணைக்கு தொடர்பாகவே இன்று அதாவது சிதம்பரம் அவர்களுடைய இல்லத்தில் சோதனை நடத்தப்படுவதாக தெரிகிறது. தொடர்ந்து வேறு யாரும் இதுவரை அனுமதிக்கவில்லை. உள்ளிருந்து வந்த சிபிஐ அதிகாரிகளிடம் ஊடகத்தினர் கேட்க முயன்ற பொழுதும் அது குறித்து அவர்கள் எந்த ஒரு விளக்கமும் வழங்கவில்லை. ஆனால் தொடர்ந்து அந்த விசாரணை என்பதை மேற்கொண்டு வருகின்றனர். இந்த இடத்தில் மட்டும் சுமார் 14 பேர் அதிகாரிகள், அதாவது சிபிஐ அதிகாரிகள் 14 பேர் நுங்கம்பாக்கத்தில் உள்ள சிதம்பரம் அவர்களது இல்லத்தில் விசாரணையை மேற்கொண்டு வருகின்றனர். காலை 7:30 மணியிலிருந்து தொடர்ந்து இந்த விசாரணை என்பது நடைபெறுகிறது. இதில் கைப்பற்றப்பட்ட ஆவணங்கள் எதுவும் கிடைத்திருக்கிறதா என்ற விவரங்கள் இல்லை. ஏற்கனவே இது 2007 2008ஆம் ஆண்டு நடைபெற்ற விஷயத்தின் வழக்கு என்பதால் கூடுதல் ஆவணங்கள் தொடர்பாகவே இங்கு அதிகாரிகள் வந்திருப்பதாக தெரிகிறது. இந்த சோதனையில் இதுவரை எது மாதிரியான ஆவணங்கள் சிக்கியிருக்கின்றன என்பதும் தெரியவில்லை. சிதம்பரம் அவர்களுடைய மகன் கார்த்திக் சிதம்பரம், மனைவி நளினி சிதம்பரம் ஆகியோர் வீட்டினுள் இருக்கின்றனர். இது குறித்து அவர்கள், அதாவது கார்த்திக் சிதம்பரத்தினுடைய அலுவலகத்திற்கு பணம் பரிமாற்றம் செய்யப்பட்டதாகவும் புகார் இருப்பதனால் கார்த்திக் சிதம்பரத்தினுடைய விளக்கமும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனால் தற்பொழுது அவர் சிபிஐயும் இந்த இல்லத்தில் இருப்பதால் அவரிடம் இருந்து அந்த விளக்கங்கள் பெற முடியவில்லை. தொடர்ந்து இந்த சோதனையையும் அதே போன்று அவரிடம் விசாரணை என்பதும் நடைபெறுவதாக தெரிகிறது.